பேரலை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். நேற்று அமித்ஷா அவர்கள் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும்போது இந்தியாவில் யாரெல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறாங்களோ அவங்களாம் கூடிய சீக்கிரம் வெக்கப்பட வேண்டும், அதுக்கான ஒரு சூழல் வரும், அந்த காலம் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இதை எந்த கண்டெக்ஸ்டில் அவர் சொல்கிறாருன்னா, நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய மொழியும் மதத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நாட்டு மொழிகள் தான் முக்கியமான பங்களிப்பை செலுத்துது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் ஹிந்தி திணிப்பு, இன்னொரு பக்கம் நம்ம நாட்டு மொழிகளை வந்துட்டு முன்னணி நிறுத்தி பேசுறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? ரெண்டாக பிரித்து பார்க்கணும். ஒன்று இங்கிலீஷ் பேசுகிறவங்க அவமானப்படணும் அப்படின்னு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, தனக்கு வராத ஒன்று இன்னொருத்தனுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், நீ நாசமாக போடா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா, நீ எல்லாம் உருப்படவே மாட்டடான்னு சாபம் விடுவாங்க இல்லையா? ஒரு கையறு நிலையில் சாபம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீப்பான விஷயத்தை தான் அமித்ஷா நேற்று மேடையில் பேசியிருக்கிறார். ஆங்கிலம் படிப்பவர்கள் ஏன் அவமானப்படணும்? இங்கிலீஷ் ஒரு மொழியை படிக்கிறதுனால பெருமைப்பட வேண்டியதும் இல்லை, ஒரு மொழியை படிக்காததுனால அவமானப்பட வேண்டியதும் இல்லை, ஒரு மொழியை பேசுகிறதுக்காக அவங்க வருங்காலத்தில் அவமானப்பட போகிறதும் இல்லை. உண்மையில் மொழி என்பது ஒரு பேச்சுக்கான அல்லது கம்யூனிகேஷனுக்கான ஒரு டூல். அந்த கம்யூனிகேஷனுக்கான டூல் எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே அதை கற்றுக்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை அனுப்பணும் அப்படின்னா அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப முடியும். அதை ஃபேஸ்புக் மெசஞ்சரில் அனுப்ப முடியுமா? முடியாது. ஃபேஸ்புக் மெசஞ்சரில் இருக்கிறவருக்கு தான் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் அனுப்ப முடியும். ஃபேஸ்புக் மெசஞ்சரில் இருக்கிறவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பி அவரை வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி, அவர் டெலகிராம் தான் யூஸ் பண்ணுறாரு, அவர் இது யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ சம்மந்தம் இல்லாமல் இருக்குல்ல. அவன் எதில் யூஸ் பண்ணுறாங்களோ அதில் தான் அவங்கவுங்க பேசுகிறாங்க. இப்போ நமக்கு இங்கிலீஷ் அதிக தேவைப்படுகிறது, அதனால் இங்கிலீஷ் படிக்கிறோம். நாளைக்கு இங்கிலீஷ் இல்லை, ஃப்ரெஞ்சு தான் உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு மொழியாக இருக்க போகிறது என்றால் அந்த ஃப்ரெஞ்சு மொழியை நாம் கற்றுக்கிட்டு ஃப்ரெஞ்சில் பேசி ஃப்ரெஞ்சில் நம்ம பழக போகிறோம். இல்லை மேண்ட்ரின் உலக மொழியாக மாறுது, உலகம் முழுக்க மேண்ட்ரின் தான் எல்லா பெருநிறுவனங்கள்லையும் பேசுகிறாங்க அப்படின்னா மேண்ட்ரின் கற்றுக்கிட போகிறோம். நாளைக்கு தமிழே அப்படி மாறுது அப்படின்னா தமிழ் கற்றுக்கிட போகிறோம். ஆனால் இப்படியான எந்த விதமான தேவையும் இல்லாமல் இளம் வயதிலிருந்து ஒரு மொழியை கற்றுக்கொண்டால் எளிமையாக புரியும். ஏற்கனவே நம்ம அதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறோம், கமெண்ட்டில் கூட அதை பின் பண்ணி வைப்போம். இப்போ இந்த இளம் வயதில் மொழியை கற்றுக்கிறது அப்படின்றதெல்லாம் உடான்ஸ். இப்போது அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை ஏன் வரப்போகிறது? அப்படியான ஒரு சூழல் வருமா என்றால் நிச்சயமாக அப்படியான ஒரு சூழல் வருவதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அறிவியல் தொழில்நுட்பத்தின் மொழியாக ஆங்கிலம் மாறி இருக்கிறது. அப்போ அறிவியல் தொழில்நுட்பம் தான் எதிர்காலத்தின் திசைவெளியை தீர்மானிக்கின்றது என்கின்ற பட்சத்தில் அந்த திசைவெளி தான் எதிர்காலத்தை நோக்கிய பயணம் இருக்குமே தவிர எப்பயுமே பழமையை நோக்கி இருக்காது. இப்போ உதாரணத்திற்கு நாளைக்கு ஏஐக்கு நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க, அல்லது ஏஐயில் ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கு அல்லது ஏஐக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆங்கிலம் ஒரு மொழியாக இருக்கிறது, அதுதான் பயன்பாட்டு மொழியாகவும் இருக்கிறது. அப்போ அதை தான் பயன்படுத்த போகிறோம். நீங்கள் ஹிந்தியில் சாட்ஜிபிட்டியில் பேசுனா ஹிந்தியில் ரிப்ளை பண்ணுது, தமிழில் பேசுனா தமிழில் ரிப்ளை பண்ணுது. அதுக்கு கோடிங் பில்ட் பண்ணுறவங்க இங்கிலீஷில் பில்ட் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு வேறு மொழி தெரியலைன்றதும் பிரச்சனை இல்லை. சாமானியனாகிய எனக்கு உள்ளே இருக்கிறவனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால வேலை இல்லாமல் போயிருச்சா அல்லது அவமானப்பட்டுட்டானா? இல்லை, அவன் நல்லா இருக்கிறான். இங்கிலீஷ் படித்ததுனால தான் சுந்தர் பிச்சை கூகுளினுடைய சிஇஓவாக இருக்கிறார்கள், சத்யா நாதல்லா ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறார். இப்படி ஆங்கிலம் படித்தவர்களுடைய வளர்ச்சி என்பது கண்ணுக்கு முன்னாடி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சியை பொறுக்க மாட்டாமல் எப்படி ஹிந்தியை பேச வைப்பது என்கின்ற நோக்கத்தில் இந்த ஐநா சபைக்கு போய் நீங்கள் வேர்ல்டு ஹிந்தி டே அறிவிக்கணும். இல்லை, அவர் ஹிந்தி மட்டும் பர்டிகுலராக குறிப்பிடல, நாட்டுடைய மொழிகள் அப்படின்னு சொல்லி நாட்டுடைய மொழி, அது ரெண்டாவது பார்ட். அதுக்கு வரேன். முதல்ல ஹிந்தியை வைத்து இவர்கள் செய்யக்கூடிய இந்த அரசியல் அல்லது ஆங்கிலம் தவிர்த்து வேறு மொழியை படித்து நாம் இந்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்த முடியுமா? நான் இப்போ தமிழில் பொறியியல் படிக்கிறேன். தமிழில் பொறியியல் படிப்பவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை தருகிறது. என்ன வகையில் தருகிறது? ஸ்பெஷலாக தமிழில் படித்தவர்களுக்கு என்று சர்டிஃபிகேட் வாங்கி 10th 12th காலேஜில் 3லையும் தமிழில் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் அவங்களுக்கு சிறப்பு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்குன்னு இடஒதுக்கீடு இருக்குது தமிழ் வழியில் படித்தவர்களுக்குன்னு. அப்போ இதை தமிழ்நாட்டு அரசு செய்தில்ல, அந்தந்த மாநில மொழியை ஊக்குவிப்பதற்குரிய வேலைகளை அந்தந்த மாநில அரசு செய்கிறது. நீங்கள் என்ன செஞ்சீங்க? தமிழில் படித்தவனுக்கோ, கன்னடத்தில் படித்தவனுக்கோ, மலையாளத்தில் படித்தவனுக்கோ, தெலுங்கில் படித்தவனுக்கோ அல்லது பஞ்சாபியில் படித்தவருக்கோ, போஜ்பூரியில் படித்தவருக்கோ ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகளில் ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இவர் தாய்மொழியில் படித்தவர், இவருக்கு முன்னுரிமை கொடுங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கும் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, அந்த ப்ரொபோஷனில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அந்த மொழி வழியிலேயே படித்தவர்களுக்கு ஒதுக்கி கொடுங்க.
யூபிஎஸ்சியில் 700 பேர் தேவை. இந்த 700 பேரில் ஒரு 20% பேர் தாய்மொழி வழியில் படித்து தாய்மொழி வழியிலேயே தேர்வு எழுதுபவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க போகிறோம். அறிவிங்க, தமிழ் வழியிலேயே 12th 1ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் வரைக்கும் முடிச்சுட்டு தமிழ்லேயே யூபிஎஸ்சி எக்ஸாம் மெயின்ஸ் எழுதுறவனுக்கு முன்னுரிமை கொடுங்க. 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ்ல யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாம். ப்ரிலிம்ஸில் தான் 2 மொழி வச்சிருக்கீங்க. ப்ரிலிம்ஸில் முதல்ல கொண்டு வாங்க 22 மொழியை, 2 தானே இருக்கு, மீதி 20 எங்க? அதை ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்போ மொழிகளை பாதுகாக்கிறது உங்களுடைய நோக்கம் என்றால் அந்த மொழி வழியில் படிப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதம் இருக்கணும். இப்போ இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தினுடைய மொழிகளில் பொறியியல் கல்வி கற்பிக்கப்படுகிறது? எந்த மாநிலத்திலையும் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள் போஜ்புரியில் இன்ஜினியரிங் இருக்குதா? அப்படி போஜ்புரியில் இன்ஜினியரிங் படித்தா அதுக்கு போஜ்புரி அரசா ஒரு அரசே கிடையாது. முதல்ல அது எல்லாத்தையும் ஹிந்தி அரசா மாற்றி வச்சிருக்கீங்க. அப்போ சரி, குஜராத்தில படிச்சவனுக்கு ஏதாவது இருக்கா? ராஜஸ்தானில படிச்சவனுக்கு ஏதாவது இருக்கா? அமித்ஷா அந்த ஆசையை வெளிப்படுத்திருக்காருல்ல, ஆவடியில் பேசும்போது தமிழ் வழியில் வந்துட்டு மருத்துவத்தையும் பொறியியலையும் படிக்க வைக்கணும்னு சொல்லலாம் பேசியிருந்தாருல்ல. முதல்ல நான் படிக்க வைக்கிற தமிழ் வழி பொறியியல் கல்லூரி மாணவர்களை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்களா? அவங்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களா? முன்னுரிமை கொடுத்துருக்கீங்களா? எதுவுமே இல்லையே. புதுசா நான் கொண்டு வர போறேன். கொண்டு வந்து என்ன ராஜா செய்ய போற? அதுல படிச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்போ தமிழ் வழியில் ஒருத்தர் மருத்துவம் பயில்றாருன்னு வைங்களேன், அதற்கு என்ன அடிப்படையில் தேவை அப்படின்னா அவர் தமிழ்நாட்டை தாண்ட மாட்டார். ரைட்டா? இங்கிலீஷ்ன்றது ஒரு கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜாக மாறிடுது, பேசிக் கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜாக மாறிடுது. அவருடைய ப்ரிலிமினரி ப்ராக்டிஸே தமிழில் மட்டும்தான் இருக்க போகுது. அப்போது தமிழில் மட்டுமே அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கும். புதுசாக எது வந்தாலும் அதை தமிழில் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தமிழில் மருத்துவம் படிப்பது என்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்றால் தமிழ் மருத்துவத்திற்கென்று, தமிழ் வழியில் மருத்துவம் பயில்வதற்கென்று உட்கட்டமைப்பு தேவை. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேணும். தமிழ்நாட்டிலேயே தமிழிலேயே படித்து தமிழிலேயே மருந்துகளை பற்றி ஆய்வு செய்து தமிழிலேயே மருந்துகளை பற்றிய உயர் ரக ஆய்வுகளை மேற்கொண்டு மருந்து தயாரிக்கின்ற அளவுக்கு, நோய்களை தீர்க்கின்ற அளவுக்கு உட்கட்டமைப்பை வளர்க்கணும். இந்த உட்கட்டமைப்பை வளர்ப்பதற்கு ஒன்றிய அரசினுடைய பங்கு என்ன? நாம காலேஜ் கட்டி வச்சிருக்கிறோம், அவங்க காலேஜுக்குள்ள வந்துக்கிட்டு சீட்டு 10 சீட்டை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு தண்டல்காரன் வசூல் பண்ணுவது போல கேவலமான ஒரு வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அதை வளர்ப்பதற்கு என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? சரி, தமிழில் பொறியியல் படிக்கிறோம்ல, தமிழில் பொறியியல் படிப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. அந்த வேலை வாய்ப்பில் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். ரைட்டா? இந்த ஒரு உத்தரவாதத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குல்ல, இப்படி எதையாவது நீங்கள் கொடுத்துட்டு வளருங்க. கொடுக்கலன்னா அது எப்படி வளரும்? சரி, இங்கிலீஷ் படிக்கிறவங்க வெட்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் வெட்கப்படுகிறார்கள் என்றால் இங்கிலீஷ் படிக்காமல் இருப்பவர்கள், இங்கிலீஷ் படித்தவர்களிடம் ஒரு குற்ற உணர்வோடு அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நடக்கின்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. காரணம் என்ன? இங்கிலீஷ் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிள்ளைங்க இங்கிலீஷ்லேயே படித்தாலும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி பத்தலைன்றதுனால அவங்களாம் மெட்ரிகுலேஷனில் படித்தவங்க, அவங்களாம் சிபிஎஸ்சியில் படித்தவங்க அப்படின்னு குற்ற உணர்வுக்கு ஆளாகிறாங்களே. அதுக்கு காரணம் என்ன? அதை போக்குவதற்கு என்ன வழி? அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறது. இப்போ நான் முதல்வன் திட்டம் பயிற்சி கொடுக்குறாங்க, சிறப்பு பயிற்சி வகுப்புகள் மேற்கொள்கிறாங்க, சிறப்பு கணினி பயிற்சி கொடுக்குறாங்க. இவ்வளவும் கொடுத்து அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அகற்றுவதற்கு நாம் வேலை பார்க்குறோம். சரி, இங்கிலீஷ் படிக்காமலே இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா நான் முதல் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கணும். ரெண்டுமே இல்லை. அப்போது ஒன்று படிக்கிறத ஊக்குவிக்கணும், இல்லைன்னா அவன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இது ரெண்டையுமே செய்யாமல் வாய் இருக்குன்றதுக்காக உளுந்தும் இல்லாமல் எண்ணெயும் இல்லாமல் வெறும் வாயில் எச்சிலால் வடை சுட்டு கொண்டிருக்கிறார் அமித்ஷா. இதை தவிர அவர் சொல்வதில் வேற எதுவும் இல்லை. ரெண்டாவது பார்ட் இதில் என்ன அப்படின்னா, மாநிலங்களினுடைய பன்முகத்தன்மை, கலாச்சாரம், பண்டைய பெருமிதம், இதையெல்லாம் அவர் கோட் பண்ணி பேசுகிறார். கல்ச்சர், ஐடென்டிட்டி அண்டு ஹிஸ்ட்ரி அப்படின்லாம் பேசுகிறாரு. அதாவது பண்பாடு, வரலாறு, அடையாளம் இப்படின்லாம் பேசுகிறாரு. இந்த பண்பாடு, வரலாறு, அடையாளம் இதெல்லாம் எதோடு தொடர்புடையது? மக்களுடைய வாழ்வியலோடு தொடர்புடையது. இப்போது ஒவ்வொரு இந்தியாவுக்கு என்று ஒரு கலாச்சாரம் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா அப்படி ஒரு நாடோ, அப்படி ஒரு இனக்குழுவோ, அப்படி ஒரு தேசிய இனமோ வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. ஒரு இனம் எப்போது தேசிய இனமாக இருக்க முடியும் என்றால் அந்த இனக்குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தங்களை சகோதரர்களாக நினைத்து கொண்டிருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஒரு தேசிய இனக்குழுவாக உருவாக முடியும். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் இருப்பவரையோ, கர்நாடகாவில் இருப்பவரையோ, தெலுங்கானாவில் இருப்பவரையோ, ஆந்திராவில் இருப்பவரையோ சகோதரராக கருதுகிறார். அதே போல மலையாளியோ, கன்னடரோ, தெலுங்கரோ இவர்களை சகோதரர்களாக கருதுகிறார்கள். ஆனால் நாங்கள் எல்லாம் சகோதரர்களாக இருப்பதை விரும்புகிறீர்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ஒருத்தர் எப்ப சகோதரனா இருக்க முடியும்? சண்டை இல்லாமல் இருக்கும்போது தான் அவன் சகோதரனா இருக்க முடியும். நீங்க சொத்துல பஞ்சாயத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அவனால சகோதரத்துவத்தோட
வாழ முடியாது. நீங்க என்ன பண்றீங்க, இந்தியாவினுடைய வளங்களை ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் பயன்படுத்துகின்ற வகையில், பிறருக்கெல்லாம் அது கிடைக்காத வகையில் சகோதர சண்டையை உருவாக்குகிறீர்கள். அப்ப எப்படி இது தேசிய இனமாக வளரும்? உண்மையில் இதை தேசிய இனமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு தேசியம் அப்படின்றது வந்து நவீன சிந்தனை. தேசியம் அப்படின்றது நவீன சிந்தனை. ஏன் நவீன சிந்தனை? பாண்டிய நாடுன்னு ஒன்று இருந்தது, சேர நாடுன்னு ஒன்று இருந்தது, சோழ நாடுன்னு ஒன்று இருந்தது. 3 பேரும் கட்டி உருண்டாங்க, 3 பேருக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு வெட்டு குத்து ரத்தம் போர் பகைதான் இல்லையா? அவர்கள் 3 பேர் வந்து வாருங்கள் சோழ மன்னரே எங்கள் நாட்டை பார்வையிட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களா? சரி, பாண்டிய நாட்டு எல்லையில் சுங்கம்னு ஒன்று வச்சுருந்தாங்கல்ல, அது எதுக்கு வச்சுருந்தாங்க? சோழ நாட்டு எல்லையில் சுங்கம்னு ஒன்று வச்சுருந்தாங்க, எதுக்கு வச்சுருந்தான்? பாண்டிய நாட்டு பிரஜை உள்ளே வந்தால் அவனிடம் வசூல் செய்வது, பாண்டிய நாட்டு வணிகன் உள்ளே வந்தால் அவனிடம் வசூல் செய்வது. அப்ப அது ஒரு தேசிய இனமா உருவாகல. ஆனால் இந்த 3 ராஜ்யங்களுக்குள்ளும் ஒரு ஓர்மை இருந்தது. அது என்ன அப்படின்னா, நாம் பேசுகின்ற மொழி தமிழ், நம்முடைய அடையாளம் தமிழர் அடையாளம், நம்முடைய பண்பாடு தமிழ்நாட்டு பண்பாடு என்று இவர்கள் 3 ஒரு ஓர்மை இருந்தது. அதனால தான் இது ஒரு தேசிய இனக்குழுவாக வளர்ந்திருக்கிறது இன்றைக்கு. அதே போல குஜராத்திலேயோ அல்லது மற்ற பகுதிகளிலேயோ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க தேசிய இனக்குழுக்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு புதிய தேசிய இனக்குழுவை உருவாக்குவது என்றால் அவர்களுக்கு என்று ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் உருவாக்க முடியாது. ஏனென்றால் அவன் ஏற்கனவே ஒரு பண்பாட்டு குறை வைத்திருப்பவன், அவனிடம் நீங்கள் புதிய பண்பாட்டு குறை திணிக்க முடியாது. அவன் ஏற்கனவே ஒரு மொழியை வைத்திருக்கிறான், புதிய மொழியை அவனிடம் திணிக்க முடியாது. அவன் ஏற்கனவே ஒரு வாழ்வியலை வைத்திருக்கிறான், ஒரு வழிபாட்டை வைத்திருக்கிறான், அவனிடம் நீங்கள் புதிய வழிபாட்டை புதிய வாழ்வியலை திணிக்க முடியாது. அப்ப இதையெல்லாம் தாண்டி ஒரு தேசிய இனம் உருவாகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவன் 2 பேரும் ஒரு மினிமம் கேரண்டியில 2 பேரும் சகோதரனா எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸை இந்திய அரசு எங்கேயாவது உருவாக்கி கொடுத்திருக்கிறதா? சரஸ்வதி என்று ஓடாத ஒரு நதியை வந்து அது எங்க ஓடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அடியில மண்ணுக்கு அடி பிடிக்கணும், காசு மண்ணுக்கு அடியில ஓடிச்சான். மண்ணுக்கு அடியில ஓடுனா அது நிலத்தடி நீர்டா, அது நதி கிடையாது. மண்ணுக்கு அடியில ஓடுனா நிலத்தடி நீர் தானே, அது எப்படி நதியா மாறும்? நிலத்தடி நீருக்கு போற நீ பேர் வச்சுக்கிட்டு இருக்க சரஸ்வதி, கங்கா, யமுனான்னு. கங்கை யமுனை ஓடுது, ஆறு ஓடுது இல்லையா? கங்கோத்ரி அப்படின்ற ஒரு கிளாசியர்ல இருந்து தண்ணீர் உருகி 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 கங்கையாக காலமெல்லாம் ஓடுகிறது. யமுனோத்ரி ஓடுது, பிரம்மபுத்திரா ஓடுது, வைகை ஓடுது, காவேரி ஓடுது. இப்போ நான் என்ன சொல்றேன், டெல்லியில நேரா அமித்ஷா குடியிருக்கிற அந்த வீட்டுக்கு அடியில எனக்கு தெரிஞ்சு கைவை அப்படின்னு ஒரு நதி ஓடுது. அந்த கைவை நதியை வந்து நான் கைவை நாகரிகமாக உருவாக்குவதற்காக அமித்ஷா விட்டு இடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறதா? அப்ப இல்லாத ஒன்றை உருவாக்கி கற்பனாவாத பெருமிதத்திற்குள்ள தமிழர்களையோ இந்தியர்களையோ தள்ளுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உண்மையான பெருமிதம் எது? வரலாற்று பூர்வமாக ஆய்வு நோக்கில் கீழடியில் நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். இரும்பு காலம் இங்கே நடைமுறையில் இருந்ததை நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். இது எதற்காவது ஒன்றிய அரசாங்கம் ஏற்பளித்திருக்கிறதா? அனுமதிக்கல, ஏற்பளிக்கல. ஏன் ஏற்பளிக்கல? அந்த ஏற்பை வரவிடாமல் தடுப்பது எது? உங்களுடைய இந்திவாலா என்கின்ற பெருமிதம். அவனுக்கெல்லாம் என்ன நினைப்பு அப்படின்னா, இந்தியா நம்ம நாடு. நம்ம நாடுன்னா இப்ப நீங்களும் நானும் நம்ம நாடுன்னு சொல்றது வந்து இந்தியர் அனைவருக்குமான நாடுன்னு நம்ம சொல்றோம். அவன் நம்ம நாடுன்னு சொல்றது வந்து அஸ் கிடையாது, அவர்ஸ், அவனுடைய தனிப்பட்ட அவனுடையதை தவிர அஸ் ஆகிய நீங்களும் நானும் கிடையாது. அவன் இந்திவாலாவுக்கான நாடாக இந்தியாவை அவன் பார்க்கிறான். பனியாக்களுக்கான பொருளாதார ஒரு மார்க்கெட்டாக இந்தியாவை பார்க்கிறான். பார்ப்பனர்களுக்கான ஒரு கலாச்சார நாடாக இந்தியாவை பார்க்கிறானே தவிர இந்தியர்கள் அனைவருக்குமான நாடாக இந்தியாவை பார்க்கிறானா என்றால் இல்லை. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை. ஏன் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் உள்ளுக்குள்ளிருந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான குரல்கள் கனன்று கொண்டே இருக்கின்றன? ஏன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய இப்ப நேஷனல் பார்ட்டின்னு சொல்றாங்கல்ல, ஆனா அந்தந்த நேஷனல் பார்ட்டி அந்தந்த ரீஜன்ல அந்தந்த ரீஜனல் பிரைடை தான் முன்னிறுத்துறாங்க. ஏன் நிறுத்துறாங்க? ஏன் ரீஜனல் பிரைடை முன்னிறுத்துறாங்க? ஏன் வந்து மகாராஷ்டிராவில் வந்து சத்ரபதி சிவாஜியை கொண்டாடுகிறார்கள்? ஏன் வந்து ராஜஸ்தான்ல ஒருத்தரை கொண்டாடுறாங்க, பீகார்ல ஒருத்தரை கொண்டாடுறாங்க, ஒரிசால ஒருத்தரை கொண்டாடுறாங்க, தமிழ்நாட்டில் நம்ம ராஜராஜ சோழனை கொண்டாடுறோம்? ஏன் வந்து அவனுடைய பெருமிதத்தை முன்னிறுத்துறான் அப்படின்னா, நாங்க 2 பேரும் கோஎக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இங்க இல்லை, அதை நீ உருவாக்கல. ஏன் அதை செய்யறாங்க அப்படின்னா, அந்தந்த ஒன்றிய அரசில் இருக்கக்கூடியவர்களே மாநில அளவில் போகும் பொழுது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு என்ன பேசும்? கன்னடிகா பிரைடு தான் பேசும் இல்லையா? பொம்மை அரசாவே இருக்கட்டும், பசவராஜ் பொம்மையாவே இருக்கட்டும், என்ன செய்யறாரு? கர்நாடக பெருமை அதான பேசுறாரு. ஏன் பேசுறாரு? காரணம் என்ன? ஏன்னா அதுதான் ரியல் ஐடென்டிட்டி. அந்த ரியல் ஐடென்டிட்டியில இருந்து தான் பாலிடிக்ஸை நீங்க பண்ண முடியும். அந்த ரியல் ஐடென்டிட்டியை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? கீழடி ஏத்துக்கிட மாட்டீங்க,
நாங்கள் சொன்ன இரும்பு காலத்தை ஏற்றுக்கிட மாட்டீங்க, பொருணி நதி நாகரிகத்தை ஏற்றுக்கிட மாட்டீங்க, ஆதிச்சநல்லூரின் தொன்மையை ஏற்றுக்கிட மாட்டீங்க. இது எதையுமே ஏற்றுக்கிடலைன்னா அப்போ நீ சொல்கிற கல்ச்சர், ஐடென்டிட்டி, ஹிஸ்ட்ரி இந்த மூணுக்கும் அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தமாக அவர்கள் புதிய ஒன்றை உருவாக்க விரும்புகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஹிந்து கல்ச்சர், ஹிந்து ஐடென்டிட்டி அண்ட் ஹிந்து ஹிஸ்டரி என்று அனைத்தையும் ஹிந்துமயம் என்கின்ற பெயரில் சமஸ்கிருதமயப்படுத்துவது என்பதுதான் அவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தின் ஒரு கூறாகத்தான் ஆங்கிலம் படிக்கிறவன் அவமானப்பட வேண்டும், 3 மொழி கொள்கையை படித்தால் நாங்கள் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். சரி, இந்த 3 மொழி கொள்கையை நீ ஒரு 10 வருஷம் ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறோம்னா அந்த திட்டத்தை எப்படி செய்வோம் அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் அல்லது குறிப்பிட்ட சில பகுதிகளில் அதை நாம செயல்படுத்தி பார்ப்போம். அது ட்ரையல் என்ற எரர்ல ரன் பண்ணி பார்ப்போம். தியாகராயர் அவர் சத்துணவு திட்டத்தை அமல்படுத்துவதற்கு அவருக்கு ஆசை இருக்கிறது. என்ன பண்ணார்? 1921 மாடல் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மாடல் ஸ்கூல்ல தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த மாடல் ஸ்கூல்ல இன்னைக்கு 1000 விளக்கு தொகுதியில் டாக்டர் எள்ளன் அங்கே கல்வெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த ஸ்கூல்ல என்ன பண்றாரு? பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு பார்க்குறாரு. 100 பேர் படிக்கிற பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் 100 பேருக்கு 30-40 பேர் தான் பள்ளிக்கூடத்துக்கே வர்றாங்க. சாப்பாடு போட்டதுக்கு பிறகு 100 பேர் 100 நாட்கள் 100% அதாவது 90% 100% அட்டண்டன்ஸ் ரெக்கார்டு. அப்போ இது அப்படியே மாறுதுன்றதை பார்த்துட்டு அவர் மெட்ராஸ் மேயராக மாறியதற்கு பிறகு மெட்ராஸ் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களையும் சத்துணவு திட்டத்தை அமல்படுத்துறாரு. அப்போ அவர் என்ன செஞ்சு பார்த்துருக்கிறாரு? ஒரு இடத்துல அதை ட்ரையல் பண்ணி பார்த்துருக்கிறாரு. அதனுடைய வெற்றி இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் ஒன்றும் இல்லை. இப்போ காலை உணவு திட்டம் தமிழ்நாடு அரசு இப்போது கொண்டு வந்தது. அந்த காலை உணவு திட்டத்தை என்ன பண்ணாங்க? எடுத்த உடனே இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலும் அறிமுகப்படுத்திட்டாங்களா? இல்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு காலை உணவு கொடுக்குறாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் அதை சரியாகவும் இவங்களால கொடுக்க முடியுது. அதுக்கு ஒரு 3 மாத காலத்தை அவகாசத்தை எடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நகராட்சி, அப்புறம் ஊராட்சி அப்படின்னு படிப்படியாக அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ அது என்னவா மாதிரி இருக்கு? அரசு உதவி பெறும் பள்ளிகள் வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, மும்மொழி கொள்கை அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 10 மாடல் ஸ்கூலை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கெல்லாம் 3 மொழிகளை கற்றுக் கொடுங்க. அந்த 3 மொழிகளில் 3வது மொழியாக அவர்கள் எந்த மொழியை தேர்வு செய்கிறார்கள்ன்றதை ஒரு ஆய்வு செய்யுங்க. அதற்கு பிறகு அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த 3 மொழி கொள்கையை பற்றி நீங்கள் எங்களுக்கு சாட்சி கொடுங்க, நான் ஏற்றுக்கிறவன்ல. இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழ்நாடு எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல் மாடல்ஸை ஏற்றுட்டு இருந்திருக்குல்ல, இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பிள்ளைங்களை கூப்பிடுங்க. 3 மொழியிலையும் அந்த பிள்ளைங்க ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு 1 வருஷன்றது ரொம்ப பெரிய நேரம் இல்லையா? ஒரு மொழியை 6 மாசத்துல பேச கற்றுக்கிட முடியும்ல. ஒருத்தருக்கு இங்கிலீஷ் வரல அப்படின்னா ஒரு 6 மாதம் அவரை கூப்பிட்டு சரியான வகையில் பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னா அவர் பேசிட முடியும். ஒன்றும் இல்லை, 10 நாள் டெல்லியில் போய் இருந்துட்டு வாங்க, வரும்போது நீங்கள் பானி பீத்தா அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வாழும் பொழுது அதை பழகிட முடியும். அப்படி பயிற்றுவீங்க. ஒரு 10 பள்ளிகளில் பயிற்றுவிச்சு இது சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்குன்னு கொண்டு காட்டுங்க. அதற்கு பிறகு நம்ம ஏற்றுக்கலாமா வேணாமான்னு பேசுவோம். ஏன் அதை செய்ய மாட்டேற? அதாவது ஒரு மாநிலத்துக்கு உள்ள செயல்படுற திட்டத்துக்கே முதல்ல சில மாவட்டங்கள், அதற்கு பிறகு நகராட்சிகள், அதற்கு பிறகு ஊராட்சிகள், அதற்கு பிறகு அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு படிப்படியாக போகிறாங்க. நீ இந்தியா முழுக்க எத்தனை மாநகராட்சி, எத்தனை நகராட்சி, எத்தனை ஊராட்சி இருக்குது, இதுக்கு கீழே எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குது, அங்கே ஊரா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சாம்பிள் கொண்டு வா எனக்கு. இந்த 3 மொழியை கற்றுக்கொண்டவர்களுக்கு இவ்வளவு வந்திருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு ஆய்வு செய்வாங்க, சுகாதாரத்துறையிலலாம் ஆய்வு செய்வாங்க. தினசரி தன்னுடைய உணவில் முட்டையை எடுத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு 70% பேர் புரதச்சத்தில் எந்த விதமான தடையும் இல்லாதவர்களாக, புரதச்சத்து தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒரு இப்போ இந்த காஃபி மாதிரி சில நவீன பொருட்கள்லாம் இருக்கிறது. ஹார்லிக்ஸ்னு ஒரு பிராண்டு, அதை கொண்டு வராங்க. அவன் என்ன சொல்கிறான்? அவன் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்தவன். வளருவோம், யோசிப்போம், இதெல்லாம் உண்மையா பொய்யான்றது அடுத்து போவோம். ஒரு பேருக்கு அவன் சொல்கிறான்ல, 100 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் ஹார்லிக்ஸ் குடிப்பவர்கள் 1% வளர்ந்திருக்கிறார்கள், 1% அறிவானவர்களாக ஏதோ ஒன்று சொல்கிறான்ல. நீ சொல்லு அதை. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிற? கலாச்சாரம், வரலாறு, அடையாளம், இந்த 3க்கும் ஒரு சாட்சியை கொண்டு வா. எந்த கலாச்சாரம், எந்த அடையாளம், யாருடைய கலாச்சாரம், யாருடைய அடையாளம்? அப்போ நீ விரும்புவது உன்னுடைய கலாச்சாரம், அதாவது பார்ப்பன கலாச்சாரத்தை இந்தியா முழுக்க திணிப்பது, பார்ப்பன வரலாற்றை இந்தியா முழுக்க பரப்புவது, பார்ப்பன அடையாளத்தை இந்தியாவின் அடையாளமாக மாற்றுவது. அதே போல பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் பனியாவினுடைய வணிகத்தை இந்தியாவினுடைய வணிகமாக நிறுவுவது, பனியாவினுடைய வணிக தந்திரங்களை இந்தியாவினுடைய பிசினஸ் மாடலாக மாற்றுவது.
இதுதான் இவர்களுடைய அடிப்படையான சிந்தனை. இதிலிருந்து தான் எல்லா சிக்கல்களும் வருகிறது. உண்மையில் இதற்கெல்லாம் அக்கறை உள்ளவர்களாக ஆங்கிலம் வேண்டாம் வேண்டாம்னா வேண்டாம், ஆனா நான் தாய்மொழியில படிப்பவனுக்கு நீ என்ன செய்ய போற, அந்த கேள்வி எனக்கு இருக்குல்ல. அந்த ஆங்கிலம் படிப்பவர்களுக்கு இன்றைக்கு உலகளாவிய வாய்ப்புகள் எடுத்து பாருங்க, ஹிந்தி படிப்பவர்களுக்கு வாய்ப்பு எடுத்து பாருங்க. சரி, அப்படியே ஹிந்தி மட்டுமே படிச்சிருக்கிறவங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு பானிபூரி விற்கிறதுல இருந்து பல வேலைகளுக்கு வர்றாங்க. கடைநிலை தொழில்களுக்கு உடல் உழைப்பு தொழிலாளர்களாக பல பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா பல மாநிலங்கள்ல இருந்து இங்க வர்றாங்க. வர்ற எல்லாரும் ஹிந்தி தான் பேசுறாங்க. சரி, இப்படி ஹிந்தி பேசுறாங்க இல்லையா, ஹிந்தி பேசுற ஒரு பார்ப்பனர் கூட இங்க வர்றதில்லை. எந்த ஹிந்தி பேசும் பார்ப்பனராவது தமிழ்நாட்டு கோயிலுக்கு வந்து சாமி ஏதாவது ஐயர் வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்பாரா? ஏன் கேட்கறது இல்லை? ஒரு பானிபூரி வாலா பையா பானிபூரி விற்கிறதுக்கு இடம் கொடுன்னு கேட்குறான். ஒரு உடல் உழைப்பு தொழிலாளி நான் கட்டடம் கட்டுறதுக்கு வர்றேன் எனக்கு வேலை கொடுன்னு கேட்குறாரு. ஒரு வடநாட்டு பார்ப்பனர் தமிழ்நாட்டுக்கு வந்து எனக்கு அர்ச்சனை பண்ணுற வேலை கொடுங்கண்ணா அப்படின்னு யாராவது கேட்குறாளா? ஏன் கேட்கறது இல்லை? அவள் மட்டும் ஏன் அங்கேயே குடியிருந்துட்டு இருக்கா? ஏன்னா அவளுக்கு தெரியும் அங்கே உள்ளே உட்காந்துக்கின்னே எப்படி வந்து வாழ்க்கையை ஒப்பேத்துறது, எப்படி வந்து அடுத்தவனை போட்டு பார்க்கறது அப்படின்றதெல்லாம் அவளுக்கு நன்றாக தெரிந்த வித்தைகள். இங்கே இருக்கக்கூடிய ஓபிசிக்கள் தான் ஓடி வருகிறார்கள். உண்மையில் இவன் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருந்ததுன்னு வைங்களேன், அவன் இங்கே ஓடி வந்திருக்க தேவையில்லை. இன்னும் பல இடங்களுக்கு அவன் போவான், வெளிநாடுகளுக்கு அவன் போகலாம். இப்போ ஒன்றும் இல்லை, டெல்டா பக்கம் போய் பாருங்க. டெல்டா பக்கம் வந்து நீங்கள் வந்து 10 வீடு எடுத்தீங்க அப்படின்னா 9 வீட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க. ஆளே இருக்க மாட்டாங்கன்னா உள்ளே போனீங்கன்னா வயசானவங்க தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் போய் ஃபாரின்ல இருக்கான். எங்கே இருக்காரு? அவர் இன்ஜினியராக இருக்காரு, எங்கே துபாயில் இருக்காரு, பஹ்ரைனில் இருக்கிறாரு, ஏதோ ஒரு நாட்டில் இருப்பார், ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுவார். ஏன் எப்படி போகிறாங்க அவங்க? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் யாராவது எனக்கு டீ கடையில் வருமானம் இல்லை அதனால் நான் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் டீ போட போகிறேன்னு எந்த மாஸ்டராவது கிளம்பி போய் வடநாட்டில் டீ கடை போடுறாங்களா? இல்லை. எந்த மாஸ்டராவது போய் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் வந்து என்னோட இட்லி விற்க மாட்டேங்குது, நான் அதனால் என்ன பண்ணுறேன் ஹைதராபாத்துக்கு போய் இட்லி விற்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு 4 சட்டி ஒரு இட்லியை விற்கிற பானையை தூக்கிட்டு யாராவது போகிறாங்களா? போகிறவங்க எப்படி போகிறாங்க? அங்கே போய் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் போகிறானே தவிர இப்படி உடல் உழைப்பு தொழிலாளர்களாக ஒரு சிலர் போய் கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த கடை வைக்க முடியலன்னு இங்கே வந்து வைக்கிறவங்க இல்லை. ஆனால் உன் ஊரில் கடை வச்சு வியாபாரம் பண்ண முடியாமல் இங்கே ஓடி வர்றான். முதல்ல அவனுக்கு கற்றுக் கொடுக்குற மொழியை நல்லா கற்றுக் கொடுத்து அவனுக்கு அங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேசுகிற எங்கள்கிட்ட வந்து அதுக்கு அவமானப்படுறதா பெருமைப்படுறதான்னு பேசலாம். இங்கிலீஷே பேச தெரியாது உங்களுக்கு, எதற்காக இங்கிலீஷை பற்றி இவ்வளவு வியாக்கியானம்? உங்களுக்கு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் உருப்படியாக பேச தெரியுமா? ஹிந்தி மட்டும்தான் வாயில் வரும். அவர் நாடாளுமன்றத்தில் நிற்க குஜராத்தியில் பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை. சு வெங்கடேசன் பேசுகிறாரு, தமிழில் தானே பேசுகிறாரு. ஆராசா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, தமிழில் தானே கொடுக்குறாரு. தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷில் சொல்லுங்கன்னு கேட்டோன்னே அமித்ஷா பேசும்போது கீழே போடுறேல அப்படி போட்டுக்கன்ட்டு போகிறாரு. ஏன் சொல்கிறாரு? நீ போடும்போது நீ பேசுகிற மொழிக்கு கீழே ஒருத்தன் வந்து பொழிப்புரை எழுத வேண்டியது இருக்குது. அவ்வளவு செழுமையான மொழியான்னு இல்லை, அவ்வளவு புரியாத மொழியாக அந்த மொழி இருக்கிறது. அப்படிப்பட்ட மொழியை வைத்துக்கொண்டு குஜராத்திலேயாவது பேச வேண்டியதானே? நீ பேசுறது எப்படி எனக்கு புரிய போகிறது கிடையாது. நான் சப்டைட்டில் தான் பார்க்க போகிறேன். சப்டைட்டில் ஹிந்தியில் போட்டுக்க. நீ பேசுறது குஜராத்தியில் பேச ஏன் பேச மாட்டேங்கிற? அது உன்னுடைய அடையாளம் இல்லையா? அது உன்னுடைய வரலாறு இல்லையா? அது உன்னுடைய தொன்மம் இல்லையா? அது உன்னுடைய எதிர்காலத்திற்கான செயல் திட்டம் இல்லையா? ஏன் அதில் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போது முதல்ல சொல்கிறவன் அதை செஞ்சு காட்டட்டும். அதை செஞ்சு காட்டியதற்கு பிறகு நாம் வந்து பேசிக்கொள்ளலாம். இது வந்து யார் அவமானப்பட வேண்டியது அப்படின்னு. ரைட். ஆஃப் பேக்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. இங்கிலீஷை வந்துட்டு ஆஃப் பேக்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசுகிறாரு. அதாவது இந்தியாவுடைய ஐடியாவை ஆஃப் பேக்டு லாங்குவேஜால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவர் பேசுகிறாரு. அதனால தான் நாங்கள் ஹிந்தியை நிராகரிக்கிறோம். அதான் ஒவ்வொரு வாட்டி ஹிந்தி திரும்பி நடக்கும் போதெல்லாம் அங்கே வந்துட்டு செகண்ட் லாங்குவேஜுக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் போதும் அப்படின்னு சொல்லி வாதங்கள் வைக்கிறத பார்க்க முடியுது. அப்போ அதை அப்புறப்படுத்துறது, அதை ஏலியன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பண்ணுறாங்களா? ஆமாம், அதை தாண்டி ஆஃப் பேக்டு லாங்குவேஜ்னு நம்ம சொல்லலாமா? நம்ம வந்து டெலிஃபோன் டைரக்டரியும் ரயில்வே டைரக்டரியும் மட்டுமே ஒரு இலக்கியமாக வச்சுக்கிட்டு நம்ம லாங்குவேஜை பற்றி நம்ம பேசலாமா? மற்ற லாங்குவேஜை பார்த்து ஆஃப் பேக்டுன்னு சொல்லலாமா? அதாவது டெல்லியின் வீதிகளில் பேசப்பட்டு கொண்டிருந்த கடிமொழியையும் பார்ப்பனர்கள் பேசி கொண்டிருந்த சமஸ்கிருதத்தையும் இந்துஸ்தானியையும் ஒரு கலவையை அடித்து நீ அடித்த மிக்சர் ஜூஸ் தான் ஹிந்தி. அதற்கென்று ஒரு வரலாறும் கிடையாது, அதற்கென்று ஒரு தொன்மமும் கிடையாது. இப்போ தமிழன் சொல்கிறான்ல, என்ன சொல்கிறான்? கீழடியில் தோன்றான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதன் குவிரன்னு எழுதியிருக்கிறான். நீ இப்படி ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தியில் ஏதாவது எழுதியிருக்கேன்னு எடுத்துகிட்டு வந்து காட்டேன். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு மொழியே கிடையாது. உருதும் இந்துஸ்தானியும் சமஸ்கிருதமும் பெற்று போட்ட
ஒரு தத்துப்பிள்ளை தான் ஹிந்தியே தவிர ஹிந்திக்கென்று ஒரு வரலாறே கிடையாது. அதனால தான் நாங்கள் ஏற்றுக்கல. ஹாஃப் பேக்டு லாங்குவேஜால் எங்களுடைய அரசியலை புரிந்து கொள்ள முடியாது. அந்த ஹாஃப் பேக்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் கிடையாது, ஹிந்தி. இங்கிலீஷ் எப்படிப்பட்ட பேக்கிங்காக இருக்குது அப்படின்னா, உலகில் எந்த மொழியின் வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை தன்னகத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையோடு இங்கிலீஷ் இயங்கி கொண்டிருக்கிறது. மொழிகளை அழித்தது அப்படின்னா இந்தி மொழி அழித்த மொழிகள், அதாவது ஹிந்தி மொழியால் கொன்று குவிக்கப்பட்ட மொழிகளின் பட்டியல் எடுத்து பேசுவோமா? இன்னைக்கு போஜ்புரி என்ன ஆனது, ராஜஸ்தானி என்ன ஆனது, குஜராத்தி என்ன ஆனது, இந்த மொழிகள் எல்லாம் என்ன ஆனது? யாரால் அழிக்கப்பட்டது? இங்கிலீஷால் அழிக்கப்பட்டதா? கிடையாது. மாறாக ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கணும், அந்த மாநிலத்தினுடைய அலுவல் மொழி எதுன்னு. என்ன எடுத்திருக்கணும்? ராஜதானி. ராஜதானியை எடுக்கலை, அவன் மாறா ஹிந்தியை எடுத்தான். இப்போ அவன் ஹிந்திக்காரன். அவன் இந்திக்காரனா? அவனுடைய அடையாளம் ஹிந்தியா? அவனுடைய மரபான ஒரு மொழியை இழந்து விட்டு இன்றைக்கு இந்திக்காரனா மாறி இருக்கிறான். ஒரு காலத்தில் விடுதலை போராட்டம் நடந்துகிட்டு இருந்தபோது தமிழனுக்கும் பெங்காலிக்கும் வேற சண்டை போயிட்டு இருந்துச்சு. உன் மொழி பழசா, என் மொழி பழசா, நீ பெரிய சுதந்திர போராட்ட வீரனா, நான் பெரிய சுதந்திர போராட்டம், இதெல்லாம் மொழியிலிருந்து வருது இந்த சண்டை. அந்த சண்டை ஓடிக்கிட்டு இருந்துச்சுல்ல. ஏன் சண்டை ஓடிச்சு? ஏன்னா வந்து அவனுக்கு ஒரு பெருமிதம் இருக்கு, நமக்கு ஒரு பெருமிதம் இருக்கு, அந்த பெருமிதங்கள் மோதி கொள்ளுது. அது வந்து வன்மமா மாறல. நம்ம வந்து வெட்டி குத்திக்கிட்டோமா? இல்ல வன்மமா மாறல. அது ஆரோக்கியமான போட்டியாக தானே இருந்தது. இன்னைக்கு புலம்புறாங்க, எங்க ஊர்ல பெங்காலி பேச தெரியல, ஹிந்தி பேசிட்டு பெங்காலின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறான்னு. அப்போ பல மொழிகளை கொன்று தின்று செரித்து விட்டு ஹிந்தியை அரைவேக்காட்டு மொழியாக வைத்துக்கொண்டு ஆங்கிலத்தை பற்றி பேசுவதற்கு உங்களிடம் என்ன அருகதை இருக்கிறது? ஆங்கிலத்துக்கு இருக்கின்ற அரைகுறை வரலாறு கூட உங்களுடைய ஹிந்தி மொழிக்கு இல்லையே. நமக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் இந்த தேவையில்லாத வேலை? சரி, அப்ப நீ முதல்ல எனக்கு இங்கிலீஷும் நீயும் மோதுறது இருக்கட்டும், நீயும் நானும் பேசுவோம் வா. யாரு தொன்மையான மொழி? இந்தியாவின் தொன்மையான மொழி தானே. அதாவது நன்கு சமைக்கப்பட்ட அல்லது நன்கு செய்யப்பட்ட ஒரு மொழி தானே இது பண்ண முடியும். தமிழ் நன்கு செய்யப்பட்ட ஒரு மொழி. செய்யப்பட்ட மொழின்றதனுடைய அர்த்தம் வேற, நான் அதுக்குள்ள போல. அதாவது சமஸ்கிருதம் செய்யப்பட்ட மொழின்னு சொல்லுவாங்க, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. நன்கு நல்ல இலக்கிய வளமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பன்மைத்துவத்தையும் விளக்கக்கூடிய விதமும் தமிழில் இருக்கிறதா இல்லையா? இருக்குல்ல. நான் தமிழில் நல்லா இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நான் மூணாவதாக ஒரு மொழியை கற்றுக்கணும்? நல்லா இருக்கிற மொழியை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்குருவோம் அப்படின்னா மேண்ட்ரின் கூப்பிட்டு வருவோமா நாளைக்கு? ஃபுல்லி பேக்கட் லாங்குவேஜ், நல்ல லாங்குவேஜ் தான் அது. மேண்ட்ரின் எடுத்து படி. ஏன் படிக்க மாட்டேற? அங்கே ஜாவா சுமத்ராவில் பேசுகிற மொழிகள் எல்லாம் பேசுவோம். அவன் ஹிந்தியை விட பழைய மொழி தான். கொரியன் லாங்குவேஜ் அற்புதமான லாங்குவேஜ். இப்போ பிடிஎஸ் கேங்கெல்லாம் பாடுறது பல பேர் வந்து எப்படியாவது அவன் பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். இங்கிலீஷில் பேசுகிறதுனால புரியுது. அவன் கொரியன்லேயே பேசட்டும், நம்ம கொரியன் கற்றுக்கிடுவோம். தமிழ்நாட்டு மக்கள் பல பேர் வந்து ஏங்கி கிடக்கிறான், கொரியன் கற்றுக்கிட மாட்டோமான்னு. என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் அரைவே காட்டுத்தனமாக பேசுவது அமித்ஷா தானே தவிர ஆங்கிலத்திற்கு அந்த சிக்கல் இல்லை. அதனுடைய அறிவியல் தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உலகம் முழுக்க இங்கிலீஷ்காரன் கொண்டு போய் சேர்த்துட்டான். அதுலேயே ரிசர்ச் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எல்லா ரிசர்ச்சஸும் இங்கிலீஷுக்கு மாறுது, எல்லா பேசிக் பேப்பர்ஸும் இங்கிலீஷில் மாறுது, இங்கிலீஷில் பப்ளிஷ் ஆகுது. அந்த மொழி வளமான மொழியாக மாறுது. அப்போ ஒரு மொழியை வளப்படுத்துவது அதனுடைய அறிவியலும் அதனுடைய நவீன சிந்தனையும் தானே தவிர அதனுடைய பழமை மட்டும் அல்ல. உங்கள் இந்தி மொழியை வெறும் பழைய மொழியாகவும் உங்களால் வைத்துக்கொள்ள முடியவில்லை, புதிய மொழியாகவும் வைத்துக்கொள்ள முடியவில்லை. டெலிஃபோன் அப்படின்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? டெலிபோன் அப்படிம்பாங்க. கரோர். குரோர்னா கரோர். இப்போது குறைந்தபட்ச வார்த்தைகள் கூட இல்லாத ஒரு மொழியை வைத்துக்கொண்டு இந்தியாவையே திருத்த பார்க்கின்றவர் அமித்ஷா. அவர்தான் இதையெல்லாம் பேசுவதற்கு அவமானப்பட வேண்டும், அசிங்கப்பட வேண்டும். ஓகே, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி.